கேட்டல் மற்றும் கவனித்து கேட்டல். நாம் இதை பற்றி பார்ப்போம். பார்வையாளர்களுக்கு நாம் பேசியது கேட்டதா என்று ஒவ்வொரு பொது பேச்சாளரும் தங்களுக்குள் கேட்டுக்கொள்ளும் தருணம் உள்ளது. அவர்கள் கவனித்து கேட்கிறார்களா என்பதுதான் உண்மையான கேள்வியாகும். இது நிச்சயமாக ஒரு விருப்பமாகும். கேட்டல் என்பது காதுகளில் இரைச்சல், அதிர்வுகள் மற்றும் அசைவுகள் ஆகியவற்றுடன் துவங்கி மூளைக்கு ஒலி அனுப்பப்படும் ஒரு தானாக நடக்கும் செயல்முறையாகும். கேட்பது நடக்கும் இடம் இது. கவனித்து கேட்டல் என்பது ஒரு தன்னார்வ செயலாகும். இதில் உங்கள் முதலாளி கத்துதல் அல்லது சமீபத்திய கூட்ட விற்பனை விவரம் போன்ற நாம் கேட்கும் இரைச்சலை நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். ஆனால் ஒரு பேச்சாளர் மேடையில் இருக்கும்போது உங்கள் கவனத்தை மதிப்பிடுவது மிகவும் மோசமானதாகும். ஒலியானது 770 mph வேகத்தில் பயணம் செய்கிறது. இது போயிங் 747 விட சுமார் 33% வேகமானதாகும். இப்போது அதன் வேகம். கவனித்து கேட்கும் செயல்முறையின் படிகள். கேட்டல் ஒலி செவிப்பறைக்குள் நுழைந்து மூளைக்கு செல்கிறது. கவனித்தல் நமது மூளையானது ஒலியை பெறுகிறது மற்றும் எதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. புரிந்து கொள்ளுதல் அர்த்தமுள்ளதை எடுத்து அதை சமூக சூழலில் பயன்படுத்துகிறது. ஞாபக சக்தி பின்னர் பயன்படுத்துவதற்காக தகவல்களை சேமித்து வைக்கிறது.